வந்துச்சுன்னா, குரு திசையில தான் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். இத விட்டா அவங்களுக்கு ரொம்ப லேட் மேரேஜ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப இவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ஒரு கரெக்ட்டான வயசுலயே, பருவத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு வந்துச்சு. அப்ப குரு இந்த ஜாதகத்துக்கு பாக்கியாதிபதியா வரக்கூடியதனால், அந்த பெண்ணுக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி குடுத்தார். எங்க உட்கார்ந்து ஏற்படுத்தி குடுத்தார் அப்படின்னு பார்த்தா, புதனோட வீட்டில். இப்ப குரு பகவான் வந்துங்க புதனோட வீட்ல இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். புதனோட வீடுனா மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்தில் இருக்கும்போது அந்த இடம் என்ன? இவங்களுக்கு 3ஆம் இடம். இந்த ஸ்தானத்துக்கு 3ஆம் இடம். கலஸ்திரத்துக்கு அது பாக்கியம். அதாவது இவங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அது பாக்கியம். இவங்களுக்கு பாக்கியாதிபதியா வரக்கூடிய குரு பகவானோட திசையில், இவங்களுக்கு அந்த பாக்கியத்தை குடுத்துச்சு. அப்ப இவங்களுக்கு திருமண பாக்கியத்தையும் குடுத்துச்சு, குழந்தை பாக்கியத்தையும் குடுத்துச்சு. அப்படிங்கிற ஒரு தன்மைய இங்க ஏற்படுத்தி குடுத்துச்சு ஜாதகத்துக்கு. அப்ப இந்த தசா காலங்கள் இவங்களுக்கு அந்த நடைமுறையில ஒரு சுப கிரகமா இருக்கக்கூடியது. அத மேச லக்கினத்துக்கு சுப கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவானோட தசையில், இவங்களுக்கு அந்த புதனோட புத்தியில் ஏன்னா புதனோட வீட்ல போய் உட்கார்ந்துட்டாரு. அப்ப